Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம YouTube channel என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் டைமர் கண்ட்ரோலர் போர்டு வந்து எப்படி நம்ம மோட்டர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போறோம், அதை எப்படி ப்ரோகிராமிங் பண்ணலாம், எப்படி வயரிங் கனெக்ஷன் பண்ணலாம், அதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ல மூவ் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து ஒன்று பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கான அவுட்புட் வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து கண்டிப்பாக அது வரும். இப்போ என்னென்ன அப்டேட்லாம் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் நாங்கள் பண்ணாததுலேயும் என்னென்ன அப்டேட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இன்குபேட்டர் மேனுஃபேக்சர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இல்லாத ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன நாங்கள் வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த மிஷினில் வந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நாள் டைம் எடுத்து சரியாக நிறைய பேருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபோன் கால் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, சிலருக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து சரியாக ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருந்தது. அந்த ஒர்க்கை முடிச்ச பிறகு உடனே வந்து இந்த டைமர் கண்ட்ரோலர் வீடியோ வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோட வீடியோஸு ப்ளஸ் வந்து அது எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கு, எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி R&D வந்து ஹியூமிடிட்டிக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கதா சொன்னோம். இந்த ஹியூமிடிஃபிகேஷன் ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த இம்ப்ளிமெண்டேஷனும் நம்ம வந்து புதுசாக வந்து அந்த பண்ணியிருக்கக்கூடிய மிஷின்ஸை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2000X மேலே போகும்போது தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வரும். இப்போ புதுசாக பண்ணிருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவும் வரும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமர் கனெக்ஷன் வந்து மினிமம் பட்ஜெட்டில் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மினிமம் பட்ஜெட் அப்படின்றது வந்து நான் ஒரு 50 முட்டைக்கு பண்றேங்க, நான் ஒரு 30 முட்டைக்கு பண்றேங்க, இல்ல நான் ஒரு 100 முட்டைக்கு வந்து நான் இன்குபேட்டர் வச்சிருக்கேன், அதுக்கு பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த டைமர் கண்ட்ரோலர் போர்டு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒண்ணுதான். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃப்ரண்டியர்ஸ் சொன்னடா இந்த மாதிரி டைமர்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினிட்ஸ்ல வருது. வர்றதுனால ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு டவுட் வருது. மினிட்ஸ் யூஸ் பண்றதுனால ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனா வீக்கா இருக்கக்கூடிய முட்டையில வந்து கரு பிடிக்கிற தன்மை வந்து கம்மியா இருக்கும். ஸோ மினிட்ஸ் டைமர் யூஸ் பண்ணா வந்து எனக்கு முட்டை வந்து சீக்கிரமா கரு பிடிக்கிற முட்டையெல்லாம் வந்து கரு கலைஞ்சு போயிடுமா, அந்த மாதிரி நிறைய பேர் தப்பா எடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. ரீசனு மினிட்ஸ் டைமர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம 5 RPM ல இருந்து 6 RPM மோட்டர் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ இப்போ மினிட்ஸ் டைம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 3 மணி நேரத்துக்கு வந்து 1 நிமிஷம் வந்து அந்த மினிட்ஸ் டைம்ல வந்து நம்மளால ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ 1 நிமிஷம் ஃபங்க்ஷன் ஆகும்போது 5 to 6 RPM மோட்டர் வந்து குறைஞ்சது ஒரு 6 சைக்கிள், 5ல இருந்து 6 சைக்கிள் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிடும் 1 நிமிஷம் இல்லை. ஸோ அப்போ அந்த 6 டைம் 7 டைம் வந்து முட்டை உருட்டிட்டே இருந்ததுன்னா, ஸோ அதில் வீக்காக கரு பிடிச்சிருக்கக்கூடிய இது வந்து டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அது கட் ஆகி பிரேக் ஆகி வந்து நம்மளுக்கு வந்து கரு பிடிக்கிற சிரிவு வந்து கம்மியாகும். அதாவது கரு பிடிக்கிற தன்மை வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால வந்து அந்த பர்சன்டேஜ் நம்ம கால்குலேஷன் பண்றதுல வந்து ஃபில்டர் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல கொஞ்சம் அதிகமாக முட்டை ஃபில்டர் பண்ற மாதிரி, உங்களுக்கு வந்து அந்த கரு பிடிச்சிட்டு வந்து ஒரு ரெட் கலர்ல வந்து வட்டம் போட்ட மாதிரிலாம் தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலேஷன் வந்து மூவிங்ல வந்து அதிகமாக இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி டிராபேக்ஸ் வரும். ஆனா அதனால அதுக்காக அந்த டைமரே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல. ஸோ யூஸ் பண்ணலாம். பட் வந்து அதை விட வந்து செகண்ட்ஸ்ல நீங்க போகணும் அப்படின்னா செலக்ட் பிராண்டு அந்த மாதிரி தான் கொஞ்சம் குவாலிட்டியான பிராண்டு போனா நீங்க அந்த மாதிரி போகணும். ஸோ அதுலேயே செகண்ட்ஸ் பிராண்ட்ல வந்து மினிமம் பட்ஜெட்ல வந்து ஒரு 600 இருந்து 650 ருபீஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் போர்டு வருது. அதாவது W1209 எப்படி வருதோ அந்த மாதிரி டைமர் போர்டும் வருது. அந்த டைமர் போர்டை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைமர் கண்ட்ரோலர் போர்டு எடுத்துருக்கோம். இந்த போர்டு வந்து ஆம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 125 வோல்ட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை அதாவது 10 ஆம்ப்ஸ் வந்து 250 வோல்ட்லேயும் இருக்குது, 10 ஆம்ப்ஸ் வந்து 125 வோல்ட்டும் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எத்தனை மோட்டர் கனெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 மோட்டர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எப்படி வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கேன். மோட்டருக்கு பதில் நம்ம இங்கே லைட் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். எனக்கு க்ளீனாக உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து 12 வோல்ட்ல வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. அதனால நான் 12 வோல்ட் 2 ஆம்ப்ஸ் இருக்கக்கூடிய SMPS பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம கனெக்ஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர்டோட பேக் சைடுல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட், இன், VCC அப்படின்னு இருக்கும். கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரல் கொடுக்கணும். VCCன்றது வந்து +12 வோல்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம SMPSல வந்து வயரிங் கனெக்ஷன் வந்து பண்ணிருக்கிறதுனால நம்ம டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு கிரவுண்ட்லயும் VCCலயும் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணிடுவோம் 12 வோல்ட்டை. வோல்ட் இது வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இதில் வந்து W1209 எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறோமோ அதே இதுதான்.
ஆனா இங்க வந்து என்ன இருக்கும்னா காமன் இருக்கும், சிபி சிகேன்னு ரெண்டு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா என்ஓஎன்சி அந்த கான்செப்ட்ல தான் வரும். அதனால நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா இப்போ நம்ம வந்து சிங்க்ரனைஸ் மோட்டர் வந்து ஸோ 5 RPM மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுலேயே வந்து டிவைஸ் ஃபார்வர்டு மோட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான மோடிங் ஆப்ஷனும் இதில் இருக்குது. பட் ஆனால் நம்ம சிங்க்ரனைஸ் மோட்டர் தான் இப்போ இதில் கனெக்ஷன் பண்ணி காட்ட போகிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து லைட்டோட நியூட்ரல், ஓகேங்களா, நான் நியூட்ரல் தான் எப்பவுமே கொடுப்பேன். அதனால் நான் நியூட்ரலே நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ப்ரோ ஏன் ப்ரோ நியூட்ரலில் கொடுக்குறீங்க, ஃபேஸை கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வேலை செய்து வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் போர்டு. இதில் நீங்கள் வந்து 12 வோல்ட்டுன்ட்டு நினச்சி நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இதே வந்து நான் ஃபேஸை வந்து கனெக்ஷன் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கை ஏடா கூடமே எங்கன்னா நீங்கள் வச்சு டச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கரண்ட் ஷாக் வந்து கண்டிப்பாக அடிக்கும். அது அடிக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து நியூட்ரல் கனெக்ஷன் பண்ணி காட்டிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட விருப்பம் தான். இதுக்கு நியூட்ரல் கனெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நியூட்ரல் கொடுத்துக்கலாம், இல்லை ஃபேஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபேஸ் கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டுக்கு வரக்கூடிய நியூட்ரல் வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இப்போ எஸ்எம்பிஎஸ்லேருந்து நம்மளுக்கு டேரக்ட் அந்த 220 வோல்ட்டோட நியூட்ரல் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த போர்ட்டில் வந்து காமன்ற போர்ட்டில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணணும், ஒரு ஒயர் போட்டு. ஸோ இப்போ கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம W1209 வந்து ஒயரிங் கனெக்ஷன் பண்ணும்போதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எஸ்எம்பிஎஸ் பாக்ஸில் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் சொல்லியிருப்பேன். அதாவது பிளக் பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் தான் இங்கே எஸ்எம்பிஎஸ் பாக்ஸுக்கு வந்து இன்புட்டாக போக போகுது. அந்த இன்புட் போகிற இடத்துல வந்து நம்ம நியூட்ரலில் வந்து லிங்க் பண்ணிக்க வேண்டியதான். 220 வோல்ட் இதில் வந்து நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ் பாக்ஸில் லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து லைட், இது லைட்டோட ஃபேஸ் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு அங்கேருந்து 220 வோல்ட்லேருந்து சப்ளை வந்துட்டு இருக்கும். ஜஸ்ட் நம்ம இந்த 2 ஒயரை மட்டும் நம்ம பிளக் பண்ணால் போதும், ஃபேஸ் நியூட்ரலு. மற்றபடி எல்லா கனெக்ஷனுமே இதுலேயே முடிஞ்சிச்சு. ஒன் டைம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு கேதான். அதாவது 220 வோல்ட், அதாவது பிளக் பாயிண்ட்டுக்கு வந்து பிளக் பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய 220 வோல்ட் வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து இன்புட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் நியூட்ரல் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இதுலேருந்து அவுட்புட் பண்ணக்கூடியது தான் 12 வோல்ட். 12 வோல்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம டைமர் போர்டுக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம W1209 எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம நியூட்ரல் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த டைமர் போர்டில் வந்து காமன்ற ஃபங்க்ஷன் போர்ட்டில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இதுலேருந்து அவுட்புட் வரக்கூடியதை வந்து, அதாவது மோட்டராக இதை மோட்டராக நினச்சிங்கன்னா மோட்டர்லேருந்து வரக்கூடிய நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மேலே கொடுத்துருவீங்க. அதே மாதிரி ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம டேரெக்டாக பிளக் பாயிண்டில் கொடுக்கணும். ஸோ பிளக் பாயிண்ட் கொடுக்குறது பதில் நம்ம வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் பாயிண்ட்லேயே வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் பவர் போடுறேன். நம்மளுக்கு பவர் போட்டாச்சு. பவர் போட்ட பிறகு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே லைட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த இது வந்து 00 தான் டிஸ்பிளே ஆகும். மொத்தம் இதில் 4 மோடு இருக்குது. என்னென்ன மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 இருக்குது, P2 இருக்குது, P3 இருக்குது, P4 இருக்குது. மொத்தம் 4 மோடு இருக்குது. ஸோ இந்த மோடு எப்படி போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் S1 அப்படின்ற பட்டன் வரும், ஃபர்ஸ்ட் பட்டன். ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம இந்த மோடுக்குள்ளே போகணும். ஸோ இப்போ இந்த P1 அப்படின்ற மோடு உள்ளே இன்செர்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சென்டர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனீங்கன்னா A1 அப்படின்னு ஒரு மோடு இருக்கும். ஸோ அதுலேயே A2 இருக்கும், A3 இருக்கும். மொத்தம் மூணு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதில் P1ல வந்து பார்த்தீங்கன்னா A1, A2, A3 அப்படின்னு 3 ஃபங்க்ஷன் இருக்கும். இது வந்து டிவைஸ் ஃபார்வர்டு ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த P1 மோடில் போயிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா P2ல வந்து பார்த்தீங்கன்னா P2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு மோடு தான் இருக்கும் P2ல. ஸோ P2 மோடில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ண மாட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா P3ல வந்து A1, A2 அப்படின்னு 2 மோடு இருக்கும். P4 வந்து அதே மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் மோடு தான் இருக்கும். உங்களுக்கு வெளில வந்துடலாம். P3 மோடில் தான் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ண போகிறது. P3ல வந்து A1, A2 2 மோடு இருக்கும். A1 வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு அடுத்து A2ன்னு ஒரு மோடு வரும். அதாவது இந்த இது கவுண்டர் செட் பண்ண பிறகு அப்படியே A2க்கு போகும். அது வந்து இப்போ டிஸ்பிளே ஆகலை. பட் ஆனால் நான் இப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேன். வெளில வந்துடுறேன் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து. P3,
P3 ல என்டர் ஆகுறோம். P3 ல என்டர் ஆகிறதுக்கு சென்டர் பட்டனை பிரஸ் பண்றோம். A1 இருக்கு. A1 ல நம்ம என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆன பிறகு பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன டாட் இருக்கும். இந்த டாட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட்ஸ். ஓகேவா? சோ இந்த டாட் வந்து சேஞ்ச் ஆச்சு. இந்த லாஸ்ட் கார்னருக்கு எடுத்துட்டு வந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட்ஸ். சோ லாஸ்ட் கார்னருக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா செகண்ட், சென்டர் பாயிண்ட்க்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட்ஸ். சோ இது இப்படி இருந்ததுனா மைக்ரோ செகண்ட்ஸ், லாஸ்ட் பாயிண்ட்க்கு வந்தனா செகண்ட்ஸ். சோ இந்த பாயிண்ட் நீங்க டிசேபிள் பண்ணீங்க அப்படினா மினிட்ஸ். சோ இந்த டைமிங் ஃபங்க்ஷன்ல தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இதுல எப்படி ப்ரோகிராம் பண்ணனும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ மினிட்ஸ்ல இருக்குனா நீங்க மினிட்ஸ்ல வந்து செட் பண்ணனும் அப்படி நினைச்சீனா இப்போ 1 ஹவருக்கு வந்து 60 நிமிஷம் ஆகும். ஓகேங்களா? சோ 1 ஹவருக்கு 60 நிமிஷம்னா நீங்க 60 அப்படின்றது வந்து நீங்க செட் பண்ணனும். இப்போ நான் என்ன பண்ணேனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 1 நிமிஷத்துக்கு வந்து லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகுற மாதிரி நான் செட் பண்ணி காட்ட போறேன். அதனால சோ 0 இந்த இதுல மட்டும் நான் 1 செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ அடுத்து என்ட்ரி ஆகும். இந்த என்ட்ரி ஆகிறது வந்து ஆன் ஆகிறது எவ்வளவு நேரம் ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். சோ எனக்கு ஆன் ஆகிறது வந்து நான் 30 செகண்ட்ஸ் வந்து எனக்கு ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். சோ பாயிண்ட் பார்த்துக்கோங்க, லாஸ்ட்ல இதுல வச்சிருக்கேன் நான். ஓகேவா? சோ வச்சுட்டு நம்ம ப்ரோகிராமிங் பண்ணிடணும். பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்ல வந்து அதாவது டைமிங் கவுண்டர் வந்து ஓடிட்டு இருக்கு. பட் என்னன்னா நம்மளுக்கு வந்து லைட் எரியல. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த போர்ட் இருக்குல்ல, இந்த போர்ட் வந்து நம்ம மாத்தி போட்டுருக்கோம். இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே உல்டாவாயிடுச்சு. உல்டானா நம்மளுக்கு 1 நிமிஷம் வரைக்கும் வந்து இந்த இதுல வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அஸ்யூம் பண்ணிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பவர் ஆஃப் பண்ணிட்டு இந்த நியூட்ரல் கொடுத்துருக்கேன்ல, ஸோ இந்த நியூட்ரல் அதாவது இந்த லைட்டோட நியூட்ரல் எடுத்து கீழே இருக்க பாயிண்ட்ல வந்து நான் போடுறேன். கீழே இருக்க பாயிண்ட்னும் போது CK பாயிண்ட்ல போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து CB ல நான் கனெக்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நான் CK ல கனெக்ஷன் பண்றேன். யாரும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் நான் மேலே இருக்க வயர் எடுத்து நான் கீழே இருக்க பாயிண்ட்ல நான் கனெக்ஷன் பண்றேன். அவ்வளவுதான். கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஆன் பண்றேன். 30 செகண்ட்ஸ் வந்து கவுண்டர் ஓடுது. ஆஃப் பண்ணி ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு கவுண்டர் ஓட ஆரம்பிச்சிடும். 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து லைட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஃபங்க்ஷன் ஆயிட்டு ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு 1 நிமிஷம் அப்படின்றது காட்டிட்டோம். சோ எதுக்காக நம்ம வந்து அங்க வந்து 1 நிமிஷம் நம்ம செட் பண்ணிருக்கிறதுனால நம்மளுக்கு டிஸ்பிளேல வந்து 1 நிமிஷம் காட்டும். இதே நீங்க 60 நிமிஷம் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 60 நிமிஷம் காட்டும். சோ 60 நிமிஷம்ன்றது வந்து 1 ஹவர். 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு 30 செகண்ட் வேணும்னா நீங்க 30 செகண்ட் செட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்க அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கவுண்டர் வந்து உங்களுக்கு கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ 1 நிமிஷம் ரெடியூஸ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு திருப்பி வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு டைமர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிடும். இப்போ வந்து உங்களுக்கு லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது நீங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்மளுக்கு திரும்பி கவுண்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு மோட்டர் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடும். ஸோ அகைன் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு P3 மோட், அதாவது P1 P2 P3 மோட் வரும். நம்ம வந்து P3 மோடில் தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். P3 செட் பண்ணி சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா A1 காட்டும். திரும்பி ஃபர்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோடிங் மாறும். A1 A2ன்றது காட்டும். A1 வந்து எவ்வளோ நேரத்துக்கு, அதாவது A1ன்றது வந்து உங்களுக்கு எத்தனை மணி நேரம் கழிச்சு ஆன் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணுறது. A2 வந்து எவ்வளோ நேரம் வந்து ஆன் ஆனதுலேருந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றது வந்து செட் பண்ண வேண்டியது. ஓகேவா? இப்போ A1ல வந்து நம்ம 1 நிமிஷம் செட் பண்ணிட்டோம். ஓகேவா?
இதை வந்து நம்ம அப்படியே நீங்கள் என்டர் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதை அப்படியே என்டர் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு A2க்கு வந்து அப்படியே வந்து இன்செர்ட் ஆகிடும். நீங்கள் வெளியில் போயிட்டு மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து என்டர் ஆகி உங்களுக்கு 30 செகண்ட்ஸ்ன்றது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். உங்களுக்கு சென்டர் பட்டன் தான் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பிளிங்க் ஆகுது அப்படின்னா பிளிங்க் ஆகும்போது நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்க பட்டன் அழுத்தும் போது லாஸ்ட் 3rd பட்டன் அழுத்தும் போது உங்களுக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகும் 0. ஓகேவா? திருப்பி நீங்கள் சென்டர் பட்டன் அழுத்தும் போது உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். திருப்பி ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்தமாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் உங்களால் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுலேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இதில் கம்ப்ளீட் பண்ணி என்டர் ஆன பிறகு தான் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா? இந்த டைப் மோட்ல தான் வந்து செகண்ட்ஸில் வந்து உங்களால் வந்து மோட்டர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி வைக்க முடியும். இந்த டைப் ஆஃப் போர்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதே மாதிரி நிறைய டைப் போர்டு வருது. பட் அதில் ஒரு மாடல் தான் நான் இப்போ வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டைப் போர்டோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்குன்னா அதாவது சின்ன லெவலில் இன்குபேட்டர் பண்ணுறீங்க, எனக்கு செகண்ட்ஸில் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த டைப் போர்டு வாங்கி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாருமே டைமர் கனெக்ஷன் வந்து இந்த டைமர் போர்டை வந்து எப்படி யூஸ் பண்ணி ஒயரிங் கனெக்ஷன் பண்ணுறது ப்ளஸ் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு கற்றுட்டு இருப்பீங்க. மொத்தம் இதில் 4 மோடு இருக்குது. P1, P2, P3, P4 மோட் இருக்கு. சிங்க்ரனைஸ் மோட்டர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே P1 அதாவது P3 மோடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இதே ரிவர்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் P1 மோடில் வந்து பண்ணலாம். பட் அது கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் பண்ண முடியும். எடுத்த உடனே நீங்கள் டேரெக்டாக பண்ணிட முடியாது. ஸோ நானுமே இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அந்த P1 மோடில் வந்து ட்ரை பண்ணுறது ரிவர்ஸ் ஃபார்வர்டு வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது நான் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணி நான் வேணால் அது தனியாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன். அதாவது ரிவர்ஸ் ஃபார்வர்டு வந்து எப்படி இந்த போர்டில் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ரிவர்ஸ் ஃபார்வர்டு மோடை வச்சு கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம லேட்டஸ்ட் மாடல் மிஷின் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.